ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் இப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் எப்போது போல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு மாடல் கிராங்க்ஷாஃப்ட் தான் நம்ம போட போகிறோம். தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 80, இங்கேருந்து இந்த ஆர்க் டிஸ்டன்ஸ் 20 கொடுத்துருக்காங்க. தென் இந்த சென்டருக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இந்த சென்டருக்கும் 40 டிஸ்டன்ஸ் இருக்குது. தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்காங்க. 30 + 10 + 20 + 10 + 40, இது ஒரு 40. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது 40 டயா, இதுவும் 40 டயா, இது 30, இதுவும் 40. ஸோ இந்த போர்ஷன் தான் இந்த போர்ஷன். ஸோ தனியாக தெரியறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ, இது ஐசோமெட்ரிக்கு. தென் இது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 20, இது ஒரு 10 டயா. தென் இது ஒரு டூக்கு கட்டு, ஜஸ்ட் இது ஒரு 8 த்ரெட்டு ஹோல் யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஜஸ்ட் ரிவால்வ் கட் யூஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் ஓகே தான். தென் ரேடியஸ் 1 டைப்பு ஃபில்லட் ரேடியஸு, இங்கே ஃபில்லட் ரேடியஸு, அவ்வளோதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. எப்படி நான் சாலிட்வொர்க்ஸில் போட்டேன்னு வீடியோவில் பாருங்கள். எப்போதும் போல் சாலிட்வொர்க்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வியூவில் சூஸ் பண்ணி ஸ்கெட்சாக கொடுத்துட்டு ஒரு சென்டர் லைனாக போடுங்க. சென்டர் லைனை போட்டுட்டு ஒரு சர்க்கிளை போடுங்க. சர்க்கிள் ரேடியஸாக போடணும், டயால் போடக்கூடாது. ஏன்னா ஸ்கெட்சில் டயாலாக தான் கொடுத்துருக்கான். இதோட டிஸ்டன்ஸு 40. இந்த சர்க்கிள் 20 கரெக்டாக. தென் அடுத்து ஒரு ஆர்க்கு போடணும். ஆர்க்கு இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து இது வரையும் ஒரு ஆர்க்கு. தென் இது ரேடியஸ் 32.5. ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 20. ஓகே, இது 40. தென் இப்போ இந்த பக்கத்து ஒரு லைனு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. தென் இங்கிட்டிருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆர்க்கு. தென் இது பார்த்தீங்கன்னா 50 கரெக்டாக. இப்போ நம்ம மிரர் பண்ணணும். மிரர் பண்ணிக்கிட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் 40. தென் மிரர் இந்த ஆர்க்கும் இந்த லைனும் மிரரு போட்டும் இந்த சென்டர் லைனு. தென் கிளிக் ஓகே. இப்போது இதையும் இந்த ஆர்க்கையும் அந்த பாயிண்ட்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இந்த ஆர்க்கையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கோஇன்சிடன்ஸ் பண்ணிக்கிட்டா கரெக்டாக வந்துடும். தென் ட்ரிம் எடுத்துக்கோங்க. ட்ரிம் எடுத்துகிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதேமாரி உள்ளேயும் ட்ரிம் பண்ணிக்கலாம். தென் இந்த சர்க்கிளையும் இந்த ஆர்க்கையும் டச் பண்ணிக்கிட்டு டேஞ்சன்ட்டு ஓகே. இப்போது ட்ரிம் பண்ணிக்கிட்டா கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. எக்ஸ்ட்ரூடு டிஸ்டன்ஸ் 10 தான். ரிவர்ஸ் டைரக்ஷன். சேம் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான். ஓகே, ப்ளூவாக இருக்க வெளில கிளிக் பண்ணிக்கலாம். பிளைன் வீட்டுக்கு மாற்றிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும். ஜஸ்ட்டு இப்படி ஒரு சர்க்கிள். சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30. தென் எக்ஸ்ட்ரூடு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20. சேம் அதே ஃபேஸில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், இங்கிட்ட ஒரு சர்க்கிள். இதோட டயா பார்த்தீங்கன்னா 40, மேலேயும் 40 தான். தென் இதோட டிஸ்டன்ஸ் 40 கரெக்டாக. தென் இப்போது நம்ம டேஞ்சண்ட்டாக லைன் போட்டால் கரெக்டாக வந்துடும். இங்கேயும் டேஞ்சண்ட்டாக லைன் போட்டுக்கோங்க.
ஓகே, ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 10. ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் இப்போது கீழே போடணும், அதையும் பண்ணுறோம். சரி, இந்த ஃபேஸ் எடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு தென் சேம் 40க்கு ஒரு சர்க்கிள். தென் இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 40 தான். தென் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 30. கிளிக் ஓகே. ஆல்ரெடி 10 போட்டாச்சு, ஸோ 30. இந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு சென்டர் பாயிண்டா, ஓகே சென்டர் பாயிண்ட் தான். ஜஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு 30 கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 40. மறுபடியும் சேம் ஃபேஸு இந்த இடம். தென் அதுக்கப்புறம் சேம் 20 இது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஃபியூச்சர்ஸு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இதுவும் சேம் 40 தான். செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஓகே ரைட் பிளேன் எடுத்துக்கிட்டு தென் ஒரு சென்டர் லைனு. இப்போ ஒரு வால் கட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கிட்ட ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு ஆங்கிள்ட லைனு. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து 4, இது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. டிஃபால்ட்டு 45, ஸோ நான் 45 கொடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 கரெக்டாக, சாரி 10. ஓகே, தென் இப்போ ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ரவால் கட்டு கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா உள்ள கட்டு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு டாப் லைனில் ஸ்கெட்ச் கொடுக்குறோம். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சென்டரில் ஒரு ரேடியஸ் டூக்கு ஒரு சர்க்கிள். தென் இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, சேம் இங்கே ஒரு லைனு, இது ஒரு லைனு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகே இது 3.2. ஓகே சாரி, கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறோம். அது 4 தான் கரெக்டு. 3.99. ஓகே, 2க்கு 4 தான் வரும், கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேன்சலாக கொடுத்துக்கிறேன். தென் இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 13. ஓகே, இதை நான் வந்து இப்போது டெலீட் பண்ணிக்கிறேன். தென் சென்ட்ரல் லைன் வச்சு கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேன். சில நேரத்தில் சென்ட்ரல் லைன் போட தான் கன்ஸ்ட்ரைன்ட் ஆகுது. ஸோ அண்டர் டிஃபைனில் இருந்தால் எங்கே உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுங்கள் இடத்த, எங்கே மிஸ் பண்ணியிருக்கோன்னு. ஜஸ்ட் ஒரு சென்ட்ரல் லைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரூட் கட்டு ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 10, பிகாஸ் ஆஃப் சைட் 10, எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 2. எப்படி நான் 10 எடுத்துக்கிட்டேன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து 20. ஓகே, மொத்தம் 40 இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் பிளேனு ஸ்கெட்சு. தென் ஒரு சென்டர் லைனு இங்கிட்டு 40 இருக்கும். தென் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன் போடணும். இங்கேருந்து இது வரைக்கும் 22 வரணும். தென் சென்ட்ரல் லைன் இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரையும். தென் இங்கேருந்து இங்கிட்டு வரையும் 30 எவ்வளோ 17, 34 வரும். 17 போட்டுக்கிட்டேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. கன்வெர்ட் எட்ஜ் என்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டு 3Dலேருந்து நான் 2Dக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இங்கே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரூட் கட்டு த்ரூ ஆல் போத்து கொடுங்க.
தென் இப்போது ஜஸ்ட் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து 10 mm எடுங்க. ஸோ ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ மொத்தம் 40, ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ நான் 10 கொடுத்துக்கிட்டா அது கரெக்டாக 20 வந்துடும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போது மிரர் எடுத்துக்கோங்க. இந்த பிளேன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது ஜஸ்ட் ஃபில்லட் மட்டும்தான். ரேடியஸ் 1 ஃபில்லட் ரேடியஸு இந்த இடம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர். கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் சேம் ஃபில்லட்டு ரேடியஸ் 2 இந்த இன்னர் எட்ஜு இந்த இன்னர் எட்ஜு அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் மிஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.